வணக்கம், நான் உங்கள் சௌந்தர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ். சயின்ஸில் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் மட்டும் காமன் சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம எழுத போகிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் சயின்ஸ் வந்து ஒரு காமன் சப்ஜெக்டாக தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. பார்த்தோம்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து சயின்ஸ் வந்து நமக்கு ஒரு காமன் சப்ஜெக்ட் தான். ஸோ வந்து சயின்ஸில் நம்ம கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ சயின்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிளட், ரத்தம். ஓகேவா? இப்போ பிளட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இதை வந்து நம்ம வந்து ஒரு லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்ட்டு சொல்கிறோம். அதாவது எதனால் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளட் வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லா பகுதியையுமே கனெக்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு திரவ நிலையில் இருக்குது, லிக்விட் மாடலில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ இந்த பிளட்டை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் வந்து ஹெமட்டாலஜி அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ இந்த ஹீம் அப்படின்னு வந்தாலே அது வந்து பிளட் சம்மந்தப்பட்டது அப்படின்ட்டு அர்த்தம். அதே மாதிரி இப்போ ஹெப்பா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து லிவரை சம்மந்தப்பட்ட படிப்பை பற்றி படிக்கிறது தான் வந்து ஹெப்பா அப்படின்ட்டு வரும் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ பிஹெச் ஆஃப் த பிளட் அப்படின்னா என்ன, பிஹெச் என்ன பிளட்டுக்கு அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 7.3 to 7.5. இது வந்து 7க்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பிளட்டை வந்து ஸ்லைட்லி பேசிக் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து மனுஷ உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து 6 லிட்டர் ரத்தம் வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் ஆண்களுக்கு வந்து 5லேருந்து 6 லிட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னும், பெண்களுக்கு வந்து 4லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ பிளட்ல வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று வந்து பிளாஸ்மா, இன்னொன்று வந்து பிளட் செல்ஸ். இதில் பிளாஸ்மா அப்படிங்கிறது வந்து 55% இருக்குது அப்படின்னும், பிளட் செல்ஸ் வந்து 45% இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளட் செல்ஸே வந்து 3 டைப்பாக பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ் அப்படின்ட்டு 3 டைப்பாக இருக்குது. இப்போ வந்து பிளாஸ்மா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இது வந்து லிக்விட் பார்ட் ஆஃப் த பிளட் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதாவது வந்து ரத்தத்திலே வந்து இது நீர்ம நிலையில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வந்து பிளட்ல வந்து 55% வந்து பிளட்ல பிளாஸ்மா தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த பிளாஸ்மா வந்து எதால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91 to 92% வந்து தண்ணியால் ஆனது தான். பேலன்ஸ் இருக்க அந்த 6 to 8% தான் வந்து மிச்சம் இருக்க புரதங்கள், அதுக்கப்புறம் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரியான இதில் தான் ஆனது தான் வந்து பிளாஸ்மா அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரா எல்லோ கலர், அதாவது வந்து வைக்கல் இருக்கு இல்லையா, வைக்கல் நிறத்தில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறோம். அட் த சேம் டைம் இது வந்து பிசுபிசுப்பு தன்மையுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம், விஸ்கஸா. ஓகேவா? இதில் வந்து என்னென்ன ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சீரம் ஆல்புமின், சீரம் குளோபுலின், ஃபிப்ரினோஜன், புரோத்ரோம்பின், இந்த 4 வகையான புரதங்களும் வந்து பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறோம். சீரம் ஆல்புமினோட வேலை என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து பிளட்ல இருக்கக்கூடிய அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, ஊடு கலப்பு அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து கட்டுப்படுத்துறது வந்து இந்த சீரம் ஆல்புமினோட வேலை. அதே மாதிரி இந்த சீரம் குளோபுலின் என்ன பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்யூன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டமில் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சீரம் குளோபுலின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபிப்ரினோஜன் அண்ட் புரோத்ரோம்பின் வந்து எங்கே செயல்படுது அப்படின்னா ரத்த உறைதல், பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளட் கிளாட்டிங்கில் தான் வந்து இந்த ஃபிப்ரினோஜன் அண்ட் புரோத்ரோம்பின் வந்து செயல்படுது அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிளட் செல்ஸ், அதாவது ரத்த செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து பிளட் செல்ஸ் அப்படி அதில் வந்து 3 வகை பார்த்தோம் இல்லையா, ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளாட்லெட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ரத்த அணுக்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். சிகப்பு ரத்த அணுக்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதை வந்து நம்ம எரித்ரோசைட்ஸ் அப்படின்னும் வந்து நம்ம வந்து ஆர்பிசியை சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஷேப் வந்து எப்படி இருக்கும்னா பைகான்கேவ் டிஸ்க். அதாவது வந்து பைகான்கேவ் டிஸ்க்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரியான ஒரு இதை நம்ம வந்து 2 விரலில் இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே அமுங்கி குழியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கிறது தான் வந்து நம்ம பைகான்கேவ் டிஸ்க் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ வந்து ஆர்பிசி வந்து பைகான்கேவ் டிஸ்க் ஷேப்பில் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறோம். அட் த சேம் டைம் வந்து இப்போ இந்த ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா யங் இம்மெச்சூர்ட் ஆர்பிசி, அதாவது வந்து ஒரு முழுமையாக வளர்ச்சி அடையாத இளம் ஆர்பிசியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து அந்த உட்கரு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுவே அது முழுமையாக வளர்ச்சி அடைந்த ஆர்பிசியாக இருந்தால், மெச்சூர்டு ஆர்பிசியாக இருந்தால் அதில் வந்து நமக்கு வந்து அந்த நியூக்ளியஸ் வந்து தெரியாது. அதே மாதிரி செல் ஆர்கனல்ஸ், அந்த செல்லுக்குள்ளே இருக்க நுண்ணுறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே எதுவுமே நமக்கு வந்து இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த ஆர்பிசி வந்து நமக்கு எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க எலும்புகளில் இருக்கு இல்லையா, போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. போன் மேரோ அப்படின்னா என்ன, ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் லேயராக போனுக்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு படிச்சிருக்கோம் இல்லையா, போன் மேரோ. அந்த போன் மேரோவில் தான் நமக்கு வந்து இந்த ஆர்பிசி வந்து செக்ரீட் ஆகுது. இதோட லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 to 120 days தான். ஓகேவா, இது வந்து அதிகபட்சம் வந்து 100லேருந்து 120 நாட்கள் தான் வந்து உயிர் வாழும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இது என்ன ஆகுது அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆயிரும். எங்க போய் டெஸ்ட்ராய் ஆகுது, எங்க போய் அழியுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா லிவர் அண்ட் ஸ்பிளீன், அதாவது கல்லீரல் மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லிவர் அண்ட் ஸ்பிளீன்ல தான் போய் இது வந்து டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்ட்டு சொல்றோம். அதே மாதிரி இப்போ பாத்தீங்க அப்படின்னா 1 cubic mm ஆஃப் பிளட் வந்து எவ்வளோ ஆர்பிசி இருக்கும்னா 5 to 5.5 மில்லியன் ஆர்பிசி இருக்கும். அதாவது ஓகேவா, 1 cubic mm ஆஃப் பிளட்ல வந்து 5 to 5.5 மில்லியன் ஆர்பிசி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த ஆர்பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ரெட் பிளட் செல்ஸ், ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த ரெட் கலருக்கு வந்து முக்கிய காரணமானது வந்து ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின்னால தான் ஆர்பிசி வந்து நமக்கு ரெட் கலரா இருக்கு. ஹீமோகுளோபின்றது வந்து சிங்கிள் பார்ட் கிடையாது, அயன் அண்ட் புரோட்டீன். ஹீமோ அப்படின்னா அயன், குளோபின் அப்படின்னா புரோட்டீன் அப்படின்னு அர்த்தம். அயன் அண்ட் புரோட்டீன் சேர்ந்தது தான் வந்து ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின்னால தான் நம்ம ஆர்பிசி வந்து ரெட் கலர்ல இருக்கு. அட் த சேம் டைம் வந்து இதோட ஹீமோகுளோபினோட வேலை என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சுவாசிக்கிற காற்றுகள் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாத்தையும் நம்ம உடம்பு ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ஹீமோகுளோபினோட வேலை தான். இப்போ இந்த அயன் இருக்கு இல்லையா, அயன்ற பார்ட்ல தான் வந்து அந்த O2 and CO2 வந்து பைண்ட் ஆயிக்கும். அப்படி அதன் மூலியமா தான் நம்ம உடம்பு ஃபுல்லா வந்து இந்த ஹீமோகுளோபின் வந்து பரவுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ இந்த ஆர்பிசியை வந்து எவ்வளோ கவுண்ட் இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு வந்து நம்ம ஒரு இது யூஸ் பண்றோம். அது என்ன அப்படின்னா ஹீமோசைட்டோமீட்டர். இந்த ஹீமோசைட்டோமீட்டர்ல தான் வந்து நம்ம வந்து ஆர்பிசியோட கவுண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்றோம். ஆர்பிசி டெஃபிஷியன்சி, இப்போ இதுவே வந்து ஆர்பிசி வந்து நமக்கு கம்மியான அளவுல இருக்கு அப்படின்னா அதை வந்து அனீமியா அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆர்பிசி வந்து நம்ம உடம்புல வந்து கம்மியான அளவுல இருந்தா அதை வந்து அனீமியா அப்படின்னு சொல்றோம். அதுவே அதிகமான அளவுல இருந்ததுன்னா பாலிசைத்தீமியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அனீமியா வந்து எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க அந்த விட்டமின் B6 இருக்கு இல்லையா, விட்டமின் B6ஓட அளவு குறையிறப்ப தான் நமக்கு வந்து அனிமியா வந்து ஏற்படும். ஸோ அதிகமான அளவில் விட்டமின் B6 உள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம வந்து ரெக்கவர் ஆகி வரலாம். அடுத்தது வந்து ஆர்பிசி ஃபார்மேஷன். ஓகேவா, ஆர்பிசி வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எரித்ரோபாய்சிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆர்பிசி ஃபார்மேஷன்னா வந்து இதை வந்து நம்ம எரித்ரோபாய்சிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆர்பிசி வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் வந்து போன் மேரோல இருந்து கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். போன் மேரோல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதுலேருந்து எல்லா செல்கள்லேருந்து நமக்கு ஆர்பிசி உருவாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட செல்லுல இருந்து தான் நமக்கு வந்து அந்த ஆர்பிசி வந்து கிடைக்குது. அந்த செல்லோட நேம் என்ன அப்படின்னா ஹீமோபாய்டிக் ஸ்டெம் செல். ஓகேவா, இந்த போன் மேரோல இருக்க இந்த ஹீமோபாய்டிக் ஸ்டெம் செல்ல இருந்து தான் நமக்கு வந்து ஆர்பிசி மட்டும் கிடையாது, WBCயா இருக்கட்டும், பிளாட்லெட்ஸா இருக்கட்டும், எல்லாமே இதுல இருந்து தான் கிடைக்குது. ஓகேவா, இந்த ஃபார்மேஷனுக்கு பேரு, இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இது மூணும் கிடைக்கிறதுக்கு பேர் வந்து ஹீமோபாய்சிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ஆர்பிசி, WBC, பிளாட்லெட்ஸ் மூணுமே நமக்கு வந்து இந்த இதுல இருந்து ஹீமோபாய்டிக் ஸ்டெம் செல்ல இருந்து கிடைக்கிற ப்ராசஸ்க்கு நேம் வந்து ஹீமோபாய்சிஸ். அதுவே ஆர்பிசி மட்டும் கிடைக்கிறதுக்கு பேர் வந்து எரித்ரோபாய்சிஸ் அப்படின்ட்டு சொல்றோம். இப்போ நம்ம உடம்புல இருக்க இதுல வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகுது பிளட்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட கிட்னில வந்து ஒரு ஹார்மோன் ஒன்று சுரக்கும். அது பேர் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எரித்ரோபாய்டின். ஓகேவா, இந்த எரித்ரோபாய்டினோட வேலை என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து நம்ம ஆர்பிசி இருக்கு இல்லையா, அதை வந்து தூண்டுறதுக்கு இந்த ஸ்டெம் செல்ல போய் போன் மேரோல போய் சிக்னல் கொடுக்கும். போன் மேரோக்கு என்ன சிக்னல் கொடுக்கும், ஆக்சிஜன் லெவல் வந்து பிளட்ல கம்மியாயிடுச்சு, ஸோ ஆர்பிசி ப்ரொடக்ஷனை வந்து அதிகம் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த போன் மேரோக்கு இந்த எரித்ரோபாய்டின் வந்து
சிக்னல் கொடுக்கும். அதன் மூலியமாக தான் நமக்கு வந்து இந்த ஆர்பிசி பிளட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல வந்து மொத்தம் 206 போன்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா போன்லேருந்துமே நமக்கு இந்த வந்து கிடச்சிருமா, எல்லா போன்லேருந்தும் நமக்கு வந்து ஆர்பிசி கிடச்சிருமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. குறிப்பிட்ட சில போன்ஸில் சில இடத்துல தான் வந்து நமக்கு வந்து இந்த ஆர்பிசி ஃபார்மேஷன் நடக்குது. அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த செல் ஹியூமரஸ் அப்படிங்கிற செல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஹேண்டில் கையில் வந்து அந்த ஷோல்டர் அண்ட் எல்போ ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த ஹியூமரஸ் அப்படிங்கிற செல் வந்து இருக்கு. இதில் வந்து நமக்கு ஆர்பிசி ஃபார்மேஷன் நடக்கும். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெமர், இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட தொடை பகுதியில் வந்து இந்த ஃபெமர் அப்படிங்கிற இது இருக்கும், அதுலயும் ஆர்பிசி ஃபார்மேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெல்விக் போன், அதாவது நம்மளோட இடுப்பு பகுதியில் வந்து பெல்விக் போன்ல வந்து ஆர்பிசி ஃபார்மேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிப்ஸ், செஸ்ட் பகுதியில் வந்து ரிப்ஸ் அப்படிங்கிற போன் இருக்கு. ஸோ அந்த இடத்துலையும் நமக்கு ஆர்பிசி ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் வந்து கிரானியம் போன்ஸ் அப்படின்னு சொல்லி, இந்த கிரானியம் போன்ஸ் எங்கே இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்மளோட ஸ்கல் மண்டை ஓடுல வந்து இந்த கிரானியம் போன்ஸ் இருக்கு. ஸோ கிரானியம் போன்ஸ்லையும் வந்து ஆர்பிசி ஃபார்மேஷன் நடக்கும். அது இல்லாமல் வந்து வெர்டிப்ரா, ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, ஸ்பைனல் கார்ட்ஸ்லையும் வந்து இந்த இது வந்து நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி அப்படின்னா வந்து வெள்ளை ரத்த அணுக்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதை வந்து லியூக்கோசைட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து எந்த விதமான கலரும் கிடையாது, கலர்லெஸ் தான். அதே மாதிரி இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆமிபாய்டல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நியூக்ளியேட்டட், அதாவது வந்து கிளியர் நியூக்ளியஸாக இதில் இருந்த உட்கரு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்றதுனால இதை வந்து நியூக்ளியேட்டட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்கிறோம். இது இருக்கு இல்லையா, இந்த டபிள்யூபிசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிசியை விட பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறோம், அதாவது லார்ஜர் இன் சைஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இதுவும் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம், போன் மேரோலேருந்து தான் கிடைக்குது. இதோட லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2 to 3 வீக்ஸ். ஓகேவா, இதோட வாழ்நாள் வந்து 2 to 3 வாரங்கள் வரைக்கும் தான் இது வந்து உயிரோட இருக்கும். இதுக்கப்புறம் இது டெஸ்ட்ராய் எங்கே போய் ஆகுது, எங்கே போய் அழியுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன் தைமஸ், அதாவது வந்து மண்ணீரல் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஸ்ப்ளீன் தைமஸ், இங்கே தான் வந்து டபிள்யூபிசி போய் டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோம். இதோட அளவு எண்ணிக்கை என்ன இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, 1 cubic mm ஆஃப் பிளட்ல வந்து 8000 to 10,000 டபிள்யூபிசி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை வந்து டபிள்யூபிசியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போலஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அவர் பாடி, அதாவது போலஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அவர் பாடி அப்படின்ட்டு சொல்றோம். எதனால இதை வந்து நம்ம போலஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அவர் பாடி அப்படின்ட்டு சொல்றோம்னா, டபிள்யூபிசியோட முக்கியமான பங்கு எங்க இருக்கும் அப்படின்னா இம்யூன் சிஸ்டத்துல தான் வந்து இதோட முக்கியமான பங்கு இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம போலஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அவர் பாடி அப்படின்ட்டு சொல்றோம். டபிள்யூபிசிலே வந்து மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா, கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்ட்டு 2 டைப்பா இருக்கும் டபிள்யூபிசி. அதாவது துகள்கள் அற்ற வெள்ளை அணுக்கள், துகள்களுடைய வெள்ளை அணுக்கள். அதாவது வந்து இப்போ நம்ம சைட்டோபிளாசம் செல்லுக்குள்ள இருக்கு இல்லையா, சைட்டோபிளாசம், அதுல வந்து அந்த கிரானுல்ஸ் துகள்கள் வந்து பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து கிரானுலோசைட்ஸ், துகள்களுடைய வெள்ளை அணுக்கள். அதுவே வந்து அந்த சைட்டோபிளாசம்ல கிரானுல்ஸ் வந்து பிரசன்ட் ஆகலை, ஆப்சண்டா இருக்கு அப்படின்னா அது வந்து ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம். இது வந்து மொத்தம் 3 வகையா பிரியுது கிரானுலோசைட்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டபிள்யூபிசி வந்து 2 டைப்பா இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த கிரானுலோசைட்ஸ் வந்து 2 டைப்பா பிரிக்குது, 3 டைப்பா பிரியுது. என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஈசனோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில். அதே மாதிரி ஏ கிரானுலோசைட்ஸ் வந்து 2 டைப்பா பிரியுது, லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ். ஓகேவா, இப்போ வந்து ஈசனோஃபில் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இது வந்து நம்மளோட டபிள்யூபிசியில் வந்து 2 to 3% வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, 2 to 3% வந்து ஈசனோஃபில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு டபிள்யூபிசியில். இதோட வேலை என்னன்னா அந்த பாரசைட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன், அதாவது இப்போ ஏதோ சின்ன டஸ்ட் ஆனால் கூட நமக்கு வந்து தும்மல் வர்றது, இந்த மாதிரியான அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஈசனோஃபில் தான் வந்து ரெஸ்பான்சிபிள், இதுதான் வந்து காரணம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்தது இந்த பேசோஃபில் பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூபிசியில் வந்து 0.5 to 1% வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுல இருந்து வந்து நமக்கு 2 இது வந்து சுரக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெப்பாரின் அப்படிங்கிறது வந்து ஒரு புரதம். இது வந்து பேசோஃபில்ல வந்து சுரக்குது. இதோட வேலை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள வந்து ரத்த உறைதல், பிளட் கிளாட் ஆகுறத வந்து தடுக்கிறது தான் இந்த ஹெப்பாரினோட வேலை. இப்போ நம்ம ரத்தம் உறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும், இட் லீட்ஸ் டு டெத் இல்லையா. ஸோ அது வந்து நடக்காம நம்ம உடம்புக்குள்ள வந்து ரத்தம் கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது வந்து இந்த ஹெப்பாரின் தான். அதே மாதிரி இன்னொரு ஒரு கெமிக்கல் ஒன்று வந்து இந்த பேசோஃபில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது பேர் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா
ஹிஸ்டமைன். ஓகேவா? இந்த கெமிக்கல், இந்த ஹிஸ்டமைனோட வேலை என்ன நம்ம உடம்புக்குள்ள அப்படின்ட்டு பார்த்தோம்னா வந்து டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் டியூரிங் இன்ஃப்ளமேஷன். அதாவது வந்து வீக்கம் ஏற்படுற சமயத்தில் இப்போ நம்ம உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த பிளட் வெசலை விரிவடைய செய்கிறது தான் இந்த ஹிஸ்டமைனோட வேலை. எதனால் அந்த பிளட் வெசல் அது விரிவடைய செய்யுது அப்படின்னா அந்த பிளட் ஃப்ளோ வந்து அந்த இடத்துல பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இது வந்து அந்த பிளட் வெசலை வந்து விரிவடைய செய்யுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில். நியூட்ரோஃபில் தான் வந்து நம்ம WBCலேயே அதிகமான பங்கு வகிக்கிறதா இருக்கு. எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 60 to 65% வந்து WBCல இருக்கிறது வந்து இந்த நியூட்ரோஃபில் தான். இதோட வேலை என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா பாக்டீரியாவை டெஸ்ட்ராய் பண்ணுது. அட் த சேம் டைம் அதர் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ், அதாவது இந்த வைரஸஸ், மற்ற ஜெர்ம்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது வந்து இந்த நியூட்ரோஃபில்லோட வேலை தான் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ் வந்து WBCல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 25%. ஓகேவா? இதோட வேலை என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும் இம்யூன் சிஸ்டமில். எதுக்கான ஆன்டிபாடிஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா வைரஸையும் பாக்டீரியாவையும் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ், நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து லிம்போசைட்ஸ் தான். அது என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா பி செல்ஸ். இந்த T4 செல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வைரஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த பி செல்ஸ் வந்து பாக்டீரியாவை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோனோசைட்ஸ். இந்த மோனோசைட்ஸ் தான் வந்து பிக்கஸ்ட் ஆஃப் பிளட் செல்ஸ். நம்ம ரத்த செல்கள்லேயே வந்து பெரிய அளவில் இருக்கக்கூடியது இந்த மோனோசைட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 5 to 6% வந்து WBCல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த மோனோசைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேலை என்னன்னா இந்த பாக்டீரியா, அதுக்கப்புறம் வந்து இந்த டெட் செல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கும் இல்லையா, இருந்து போன செல்கள், அது எல்லாத்தையும் வந்து என்கல்ஃப் பண்ணும். அட் த சேம் டைம் டெஸ்ட்ராய் பண்ணும். என்கல்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லைக் தட் ஆஃப் அமீபா. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, அமீபா வந்து என்ன பண்ணும், அமீபா வந்து அதுக்குள்ளே இருக்க அந்த ஃபாரின் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து தனக்குத்தானே வந்து விழுங்கிக்கும் அப்படின்ட்டு படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து என்கல்ஃப். இதுவும் இந்த மோனோசைட்டோட வேலை என்ன அப்படின்னா பாக்டீரியா, டெட் செல்ஸ் இதெல்லாம் வந்து அதுவே வந்து என்கல்ஃப் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடுது. இந்த ப்ராசஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபேகோசைட்டாசிஸ். அதாவது வந்து அந்த என்கல்ஃப் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அதை தான் வந்து நம்ம வந்து ஃபேகோசைட்டாசிஸ்னு சொல்கிறோம். இதில் வந்து மோனோசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஃபேகோசைட்டிக் அப்படின்ட்டு நம்ம வந்து இதை சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் பிளாட்லெட்ஸ் ஆர் த்ராம்போசைட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ரத்த தட்டுக்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வந்து நம்ம பிளட் செல்ஸ், ரத்த செல்கள்லேயே வந்து ரொம்ப சிறிய அளவில் தான் இருக்குது, ஸ்மாலஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வந்து நான் நியூக்ளியேட்டட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இந்த பிளட் பிளாட்லெட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டா கலர்லெஸ். இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு கலரும் வந்து நமக்கு இருக்காது. இது வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெகா கேரியோசைட். இந்த மெகா கேரியோசைட் அப்படிங்கிற இந்த செல் வந்து நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா போன் மேரோவில். ஏன்னா போன் மேரோவில் தானே நம்ம இது கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னோம். போன் மேரோவில் இருக்கக்கூடிய மெகா கேரியோசைட் அப்படிங்கிற செல்லுலேருந்து தான் நமக்கு வந்து பிளட் பிளாட்லெட்ஸ் வந்து கிடைக்குது. இதுதான் வந்து பிக்கஸ்ட் போன் மேரோ செல். இருக்கிற அந்த போன் மேரோஸில் இருக்கிற செல்கள்லையே இந்த மெகா கேரியோசைட் தான் வந்து பிக்கஸ்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த மெகா கேரியோசைட் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகுறப்ப தான் நமக்கு வந்து பிளட் பிளாட்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பிளட் பிளாட்லெட்ஸோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ நாள், இதோட வாழ்நாள் வந்து உயிர் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 days. இது வந்து 3 to 4 days தான் வந்து இதோட லைஃப் ஸ்பேன். இது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதாவது 1 cubic mm ஆஃப் பிளட்ல வந்து 2,50,000 to 4 lakhs வரைக்குமான பிளட் பிளாட்லெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பிளட் பிளாட்லெட்ஸ் நமக்கு வந்து எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா பிளட் கிளாட்டிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு இப்போ ஏதாவது ஒரு அடிபட்டுருது இல்லை ஏதாவது ஆகும்போது அப்போ அந்த இடத்துல அதிகமான அளவில் பிளட் லாஸ் ஆனால் நம்மளோட உயிருக்கே ஆபத்தாயிரும். ஸோ அந்த இடத்துல பிளட்டை வந்து கிளாட் பண்ணணும். அதுக்கு நமக்கு வந்து இந்த பிளட் பிளாட்லெட்ஸ் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த இதை வந்து ப்ராசஸை பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது. இப்போ நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு, ஓகேவா, ஏதோ ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து வந்து நமக்கு பிளட் லீக் ஆகிட்டு இருக்கு. அந்த ஏரியாவை தான் நம்ம வந்து அஃபெக்டட் ஏரியா அப்படின்ட்டு சொல்கிறோம். அந்த இடத்துல வந்து என்ன இதாகும் அப்படின்னா த்ராம்போபிளாஸ்டின் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி வந்து இது வந்து ஒரு புரோட்டீன். இதை வந்து நம்ம டிஷ்யூ ஃபேக்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம், டிஎஃப். ஓகேவா? இதை வந்து டிஷ்யூ ஃபேக்டர் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த த்ராம்போபிளாஸ்டின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து சில என்சைம்ஸ் மூலியமாக என்சைம்ஸோட யூசேஜோட
ப்ரோத்ராம்பினேஸ் அப்படின்ட்டு வந்து இது வந்து மாறும். இந்த ப்ரோத்ராம்பினேஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா த்ராம்போகைனேஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம இதை சொல்லுவோம். இந்த ப்ரோத்ராம்பினேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிளாஸ்மாவில் இருக்கு இல்லையா ப்ரோத்ராம்பின், அந்த ப்ரோத்ராம்பினை வந்து கால்சியம் ப்ரெசன்ஸோட த்ராம்பினா மாற்றும். ஓகேவா, கால்சியம் ப்ரெசன்ஸ் இருக்கும்போது இந்த ப்ரோத்ராம்பினை வந்து த்ராம்பினா மாற்றுறது தான் இந்த ப்ரோத்ராம்பினேஸோட வேலை. இந்த த்ராம்பின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளாஸ்மாவில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஃபிப்ரினோஜன் அப்படின்ற ப்ரோட்டீன், இந்த ஃபிப்ரினோஜன் ப்ரோட்டீனை வந்து ஃபிப்ரினா மாற்றும். இந்த ஃபிப்ரினோஜன் வந்து இன்சால்யூபிள் அப்படின்ட்டு சொல்கிறோம், அதுவே இந்த ஃபிப்ரின் வந்து சொல்யூபிள். ஓகேவா, இந்த ஃபிப்ரினோட வேலை என்ன அப்படின்னா வந்து இந்த ஃபிப்ரின் தான் வந்து நம்ம அந்த பிளட் கிளாட்டிங்கே வந்து பண்ணுது. நம்ம அடிப்பட்ட இடத்துல வந்து ஒரு சின்ன லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த பிளட்டை வந்து வெளியேறாமல் வந்து தடுக்கிறது வந்து இந்த ஃபிப்ரின் தான். ஓகேவா, இந்த ப்ரோத்ராம்பின் இருக்கு இல்லையா, இந்த ப்ரோத்ராம்பின் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் கேல இருந்து தான் நமக்கு இந்த ப்ரோத்ராம்பின் கிடைக்குது. அதே மாதிரி இது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்மளோட லிவரில் போய் ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட். இந்த பிளட் வந்து என்னென்ன மாதிரியான செயல்கள்லாம் செய்யுது நம்ம உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா, இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரெஸ்பிரேட்டரி கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக்சிஜன், CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம உடம்புக்குள்ள எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது வந்து இந்த பிளட் தான். அதே மாதிரி வந்து டைஜஸ்டிவ் ஃபுட் மெட்டீரியல்ஸ், அதாவது வந்து நம்மள சாப்பிட்ற சாப்பாடுல வந்து கிடைக்கக்கூடிய சக்தியெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா அந்த செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் அந்த எனர்ஜி எல்லாம் வந்து நம்ம பிளட் மூலியமாக தான் நம்ம உடம்பு ஃபுல்லுத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த டைஜஸ்டிவ் ஃபுட் மெட்டீரியலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது வந்து பிளட் தான். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸையும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து பிளட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் எக்ஸ்கிரீட்ரி அதாவது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இந்த அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளோட உடம்புலேருந்து வெளியேற்றுறது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து பிளட் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து வாட்டர் லெவல் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பிளட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க திசுக்கள்லாம் இருக்கு இல்லையா, டிஷ்யூஸ் எல்லாம் வந்து எப்போவுமே வந்து மாய்ஸ்டாக ஈரப்பதமாக வச்சுக்கிறதும் வந்து பிளட் தான். பிளட் குரூப்ஸ், ரத்த வகைகள் வந்து பார்ப்போம். ஓகேவா, 2 டைப்பாக இதை வந்து பிளட்டை வந்து டைப்பிங் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ABO டைப்பிங், இன்னொன்று வந்து RH டைப்பிங் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ இந்த ABO அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா டாக்டர் கார்ல் லான்ஸ்டீனர் அப்படிங்கிறவர் 1900 வந்து இதை கண்டுபிடிச்சாரு. இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா வந்து பிளட் குரூப்ஸ்ல வந்து ABO அப்படின்னு 3 வகையான பிளட் குரூப் இருக்கு அப்படின்ட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து AB அப்படிங்கிற ஒரு பிளட் குரூப்பும் இருக்கிறதா சொன்னாங்க. அதை யார் சொன்னது அப்படின்னா டி கேஸ்டலோ அண்ட் ஸ்டெய்னி, இவங்க தான் வந்து AB அப்படின்னு ஒரு பிளட் குரூப் வந்து நம்ம உடம்புல இருக்கும் மனிதர்களுக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1902 வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து இதை எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம RBC இருக்கு இல்லையா, இதை சுற்றி வந்து நிறைய ஆன்டிஜென்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸ் தான் AB எல்லாமே. ஓகேவா, இதில் ரொம்ப முக்கியமான ஆன்டிஜென் வந்து இந்த A and B தான். ஸோ இதை வச்சு தான் இந்த ஆன்டிஜென் வந்து நம்ம உடம்புல வந்து எந்த ஆன்டிஜென் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நம்மளோட பிளட் குரூப்பே வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ நம்மளோட RBCயில் வந்து ஏன்ற ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து A பிளட் குரூப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி B இருந்ததுன்னா B பிளட் குரூப், அதே மாதிரி AB இருந்ததுன்னா AB பிளட் குரூப். அதே மாதிரி இப்போ வந்து எந்த ஆன்டிஜனுமே இல்லை நம்ம RBCயில் அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து O பிளட் குரூப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து O அப்படின்றது வந்து என்னென்னா 0 நல், எந்த விதமான ஆன்டிஜனுமே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ ஆன்டிஜன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஆன்டிஜன்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு வகையான புரதம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இம்யூன் சிஸ்டத்தில் வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்டியூஸ் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதாவது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆன்டிஜன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ், பாக்டீரியாஸ் இதிலெல்லாம் தான் வந்து இந்த ஆன்டிஜன் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ சப்போஸ் வந்து இப்போ இந்த வைரஸோ பாக்டீரியாவோ நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்படின்னா வந்து அப்போ இந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும், அனலைஸ் பண்ணும். இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு இதாக இருக்கே, நம்ம உடம்புல வந்து இருக்கிறது கூடியதாக இல்லை, ஸோ இதுக்கு எதிரான ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிஜனுக்கு எதிரான ஆன்டிபாடியை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா
அந்த ஆன்டிபாடி போய் அந்த ஆன்டிஜனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து ஆர்பிசியில் வந்து ஆன்டிஜன் இருக்கே, இதை வந்து என்ன பண்ணும் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெஸ்ட்ராய் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்ட்டு யோசிக்கிறோமா? ஒன்றும் இல்லை. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இதை வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ நம்ம உடம்புல ஆர்பிசியில் இருக்க என்ன ஆன்டிஜன் இருக்கோ அந்த ஆன்டிஜன் அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த ஆன்டிஜன் இல்லாமல் வேற ஏதாவது ஆன்டிஜன் வந்து என்ட்ரானாதான் வந்து அது வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறத வந்து செய்யுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல வந்து ஏ ஆன்டிபாடி இருக்குது, ஸோ வந்து ஏ ஆன்டிஜன் இருக்குது, சாரி ஓகேவா. ஏ ஆன்டிஜன் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து பி ஆன்டிஜன் உள்ள யாரோ ஒருத்தர் வந்து பிளட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ வந்து உங்கள் இம்யூன் சிஸ்டம் அனலைஸ் பண்ணும். ஸோ வந்து என்ன ஆகும், இந்த பி ஆன்டிஜன் வந்து அதுக்கு தெரியாது, அது வந்து ஏ ஆன்டிஜனை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ வந்து பி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த பி ஆன்டிஜனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல பிளட் கிளாட் ஆகி இட் லீட்ஸ் டு டெத். ஸோ அதனால தான் நம்ம வந்து பிளட் வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியாது அப்படின்னுட்டு சொல்கிறோம் இல்லையா. இதனால இந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி பிளட் கிளாட் ஆகுறதுனால தான் வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏபிஓ காம்பேட்டபிலிட்டி, ஓகேவா. அதாவது வந்து நம்ம எல்லாருக்கும் பிளட் கொடுக்க முடியாது, சில பிளட் குரூப்ஸ் உள்ளவங்க தான் வந்து சில பேருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறத தான் வந்து நம்ம வந்து ஏபிஓ காம்பேட்டபிலிட்டி அப்படின்ட்டு சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஒரு டேபிள் ஃபார்மில் சொல்லலாம். ஓகே, இப்போ ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு வந்து ஏ ஆன்டிஜன் இருக்கும் இல்லையா. இப்போ இவங்க வந்து யாருக்கெல்லாம் பிளட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏ அண்டு அவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் இவங்க வந்து பிளட் கொடுக்கலாம். அதே மாதிரி யார்கிட்டலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ அண்டு ஓ மட்டும்தான் வந்து இவங்க வாங்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் பி பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஆன்டிஜன் வந்து பி, இவங்க யாருக்கெல்லாம் பிளட் கொடுக்கலாம் அப்படின்னா பி அண்டு ஏபி. இவங்க வந்து யார்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா பி அண்டு ஓ. அடுத்தது வந்து ஏபி ஆன்டிஜன் உள்ளவங்க வந்து ஏபி பிளட் குரூப் உள்ளவங்களா, இவங்க யார்கிட்டேருந்து பிளட் வாங்கலாம் அப்படின்னா ஏபிக்கு மட்டும்தான் இவங்க வந்து பிளட் கொடுக்க முடியும். பட் யார்கிட்டேருந்துலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னா எல்லார்ட்டேருந்துமே வாங்கிக்கலாம் ஏபிஓ. அதே மாதிரி இவங்க வந்து ஓ அப்படின்றவங்க வந்து எந்த ஆன்டிஜனும் இல்லை அப்படின்றவங்க தான் வந்து ஓ பிளட் குரூப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இவங்க யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா இவங்க வந்து எல்லாருக்குமே வந்து பிளட் கொடுக்கலாம். ஆனால் வந்து ஓட்டேருந்து மட்டும்தான் இவங்களால வந்து பிளட் வாங்கிக்க முடியும். எதனால அப்படின்ட்டு பார்த்தோம்னா இப்போ பி பிளட் குரூப் உள்ளவங்க போய் இவங்களுக்கு கொடுத்தாங்க என்ன ஆகும். ஸோ இந்த பி ஆன்டிஜன் வந்து அதுக்கு தெரியாது ஏ குரூப்ல உள்ளவங்களுக்கோட இம்யூன் சிஸ்டம்க்கு. ஸோ அது என்ன பண்ணும், அதுக்கு எதிரான ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபி வந்து எல்லார்ட்டேருந்துமே நம்ம வந்து பிளட் வாங்கலாம் ஏபி பிளட் குரூப் உள்ளவங்க அப்படிங்கிறதுனால இவங்களை என்ன சொல்கிறோம்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட். அதே மாதிரி இப்போ இவங்க வந்து எல்லாருக்குமே பிளட் கொடுக்கலாம். ஸோ இவங்கள வந்து என்ன சொல்கிறோம்னா யூனிவர்சல் டோனர்ஸ். ஓ குரூப் உள்ளவங்களை என்ன சொல்கிறோம் யூனிவர்சல் டோனர்ஸ். எதனாலனா எல்லார்ட்டேருந்துமே இவங்க வந்து எல்லாருக்குமே வந்து பிளட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இவங்கள வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் இல்லையா ஆர்ஹெச் டைப்பிங். ஆர்ஹெச் டைப்பிங்கை வந்து டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னா அதுவும் வந்து லான்ஸ்டீனர் தான். லான்ஸ்டீனர் அண்ட் வெய்னர் 2 பேரும் தான் வந்து இந்த ஆர்ஹெச் டைப்பிங்கை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ஏபிஓவில் வந்து பார்த்தோம் இல்லையா ஏபிஓ அப்படின்ற ஆன்டிஜன்ஸ் இருக்குன்னு, அதே மாதிரி இதில் ஒரு ஆன்டிஜன் இருக்குது, அது நேம் என்ன அப்படின்னா டி, ஓகேவா. இதை வந்து ஃபஸ்ட்டு எதில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரீசஸ் மங்கியில் தான் வந்து இந்த டிங்கிற ஆன்டிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஹியூமன்ஸ்க்குமே வந்து இந்த டி ஆன்டிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தது, ஆனால் பட் சிலருக்கு வந்து அது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ தான் வந்து இந்த ஆர்ஹெச் டைப்பிங்கையும் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ நமக்கு வந்து டி ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னா வந்து அவங்கள வந்து RH ப்ளஸ் RH மைனஸ். இப்போ வந்து நம்மளோட உடம்புல ஆர்பிசியில் வந்து டி ஆன்டிஜன் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து RH ப்ளஸ் பிளட் குரூப் உள்ளவங்கன்னும், அதுவே இல்லை அப்படின்னா வந்து RH மைனஸ் பிளட் குரூப் உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் வந்து பிளட் குரூப் கொடுக்கும்போதே வந்து பிளட் டொனேட் பண்ணும்போது வந்து ப்ளஸ் மைனஸ் வரைக்கும் கூட நம்மளை நோட் பண்ணி தான் வந்து பிளட் எடுக்கிறாங்க, ஓகேவா. இப்போ இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா ஏபிஓவில் வந்து ஆன்டிபாடிஸ் ஏ ஆன்டிபாடி பி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இந்த டீன்ற ஆன்டிஜனுக்கும் வந்து ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா RH ஆன்டிபாடி அப்படின்ட்டு சொல்கிறோம்.
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதனால வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து சில அஃபெக்ஷன் வந்து ஏற்படுது. அது பேர் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிசிஸ், அதாவது வந்து ஹீமோலிட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூ பார்ன், பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓகேவா, இப்போ வந்து ஃபாதருக்கு வந்து RH+ இருக்கு வந்து பிளட் குரூப்பு, அதுவே மதருக்கு வந்து RH- இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தால் அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா வந்து இப்போ இந்த RH+ இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து RH+ பிளட் குரூப்பாக இருந்தது அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அவங்க மதருக்கு வந்து RH- இருக்கா, ஸோ அது என்ன பண்ணும், அதுக்கு எதிரான ஆன்டிபாடி RH+க்கு எதிரான ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இதுவே ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சினா வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ள அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி ஆன்டிஜனை அஃபெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து குழந்தை பிறந்துடும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து அந்த குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து ஏற்படாது. பட் அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டைம் ப்ரெக்னன்சி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ ஏற்கனவே அவங்க அந்த மதரோட உடம்புல வந்து RH+க்கு எதிரான ஆன்டிபாடி வந்து RH ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகி இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் டைம் பிறக்கிற குழந்தை வந்து RH- இருந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இஃப் சப்போஸ் செகண்ட் பேபி வந்து RH+ இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே RH+க்கான ஆன்டிபாடி அவங்க உடம்புக்குள்ள கிரியேட் ஆகிருக்கிறதுனால இந்த RH+ உள்ள அந்த பேபியை வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணி இட் லீட்ஸ் டு அபார்ஷன்ல வந்து கொண்டு போய் விட்டுரும் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா, இதுதான் வந்து இந்த RH இதனால வந்து நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இந்த பிளட் அப்படிங்கிற டாபிக் வந்து அவ்வளோதான். இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பிஹெச் லெவலு, அதே மாதிரி அது எத்தனை டேஸ், அதோட லைஃப் ஸ்பேன் என்ன அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டைப்பிங், அந்த செல்ஸோட நேம்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஹீமோபாய்டிக் ஸ்டெம் செல்லேருந்து தான் நமக்கு வந்து இந்த இதெல்லாம் கிடைக்குது இல்லையா, RBC. ஸோ அந்த ஸ்டெம் செல் நேம்ஸு, அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த பார்ட்டில் போன் மேரோவில், அதாவது எந்தெந்த நம்ம உடம்புல எந்தெந்த பார்ட்லேருந்து நமக்கு வந்து இந்த செல்ஸ் வந்து உருவாகுது அப்படின்ட்டு ஒரு 6 வகை பார்த்தோம் இல்லையா, அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட டைப்ஸ், அதில் வந்து எவ்வளோ % ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த கொஷின்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே மாதிரி இப்போ இந்த ABO காம்பேட்டபிலிட்டி ஒரு டேபிள் போட்டோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.